ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் எப்படி படிக்கலாம் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு தமிழ் வந்து 2 மெத்தடில் படிக்கலாம். புக் வைஸ் போகிறது, அடுத்தது சிலபஸ் வைஸ் போகிறது. ஃபஸ்ட்டு புக் வைஸ் பார்த்துடலாம். மூதுரை அப்படின்றது இயல் 1 எடுத்திருக்கேன். அதோட பாடல் பொருள் படிக்கணும். பாட்டு படிச்சுட்டு அது பக்கத்துலேயே அதுக்கான பொருளை நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கோங்க. அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ நமக்கு அந்த பாட்டு படிக்கும்போது அதுக்கான பொருளும் நமக்கு மனப்பாடம் ஆகிடும். நூல்வெளியை படிச்சுட்டு ஓவராலாக இது எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு ஷார்ட் நோட் மாதிரி எடுத்து வச்சிடணும். ஏன்னா நம்ம அடுத்த வாட்டி படிக்கும்போது புக்கு ஃபுல்லாக படிக்காமல் அந்த ஒரு பேப்பரை மட்டும் படிச்சுட்டு நம்ம போய்க்கலாம். அடுத்தது புக் பேக் கொஸ்டின்லாம் நம்ம பார்க்கணும். இது ஃபஸ்ட்டு மெத்தட். செகண்ட் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிலபஸ் வைஸ் போகிறது. அதாவது நம்மளுக்கு தமிழுக்கு பார்த்திங்கன்னா புதுசாக சிலபஸ் கொடுத்துருக்காங்களா, அது அடிப்படையில் நம்ம ஒவ்வொரு டாப்பிக்குமே ஓல்டு புக் ப்ளஸ் நியூ புக்கில் எங்கெங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி அதை வந்து நம்ம நோட்டில் வந்து எழுதிக்கணும். நம்மக்கிட்ட வந்து புக்கு இருந்தாக்கா புக்கில் அண்டர்லைன் பண்ணி நான் போன தடவை சொல்கிற மாதிரி அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்படி இல்லை புக்கு இல்லாதவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, யூடியூப் பார்த்தோ இல்லைனா கூகுளில் சர்ச் பண்ணியோ நம்ம என்ன பண்ணணும்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ப்ளஸ் அந்த டாபிக் ரிலேட்டடாக இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம எழுதி வச்சிடணும். இப்போ ஊவே சாமிநாதன் எடுத்துக்கிட்டால் நான் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்து அது எல்லாத்தையுமே நோட் பண்ணிவிடுவேன். நான் வீடியோ கிளாஸ் பார்த்து நோட் பண்ணிவிட்டு அடுத்தது புக்கில் பொறுக்கிறத பார்ப்பேன். இது வந்து ஒரு பண்டைய காலத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் புக்கில் இருக்குது. அதை வந்து அந்த லெசனை ஃபுல்லாகவே நான் எழுதி வச்சுருக்கேன். ஏன்னா என்கிட்ட புக்கு இல்லை. அந்த புக்கு இல்லாததுனால நான் என்ன பண்ணியிருக்கேன், ஊவேசா பற்றி எல்லாமே எழுதியிருப்பேன். ஊவேசா, ஜி இப்போ வீரமாமுனிவர், இந்த மாதிரி எல்லாமே நான் வந்து சிலபஸ் வைஸ் நோட்ஸ் போட்டு வச்சுட்டேன். இதனால் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புக் வைஸ் படிக்கும்போது அந்த ஷார்ட் நோட் மட்டும் நம்ம ரீகால் பண்ணிட்டு போயிடலாம். சிலபஸ் வைஸ் படிக்கும்போது நம்ம அந்த நோட்டு நான் 2 நோட் தான் போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒன்று வந்து அறநூல்கள், அந்த தமிழின் தொன்மம் அந்த மாதிரி வரும்ல, அதுக்கு ஒரு நோட்டு, திருக்குறளுக்கு ஒரு நோட்டு. திருக்குறள் 20 அதிகாரமும் நான் கரெக்டாக வந்து ஒரு நோட்டில் எழுதி வச்சுட்டேன். நீங்களும் அதே மாதிரி படிங்க. இந்த மாதிரி படிச்சிங்கன்னா உங்களுக்கு தமிழ் வந்து ஈஸியாக சிலபஸ் கவர் பண்ண முடியும். ஓகேவா? நீங்கள் வந்து இந்த மாதிரி மூணு மெத்தட்லேயுமே படிங்க. ஸ்கூல் புக் ப்ளஸ் சிலபஸ் வைஸ் ப்ளஸ் நோட்ஸ். ஓகே, பாய்.